தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக மகாத்மா காந்தி ஆற்றிய தன்னலமற்ற சேவைகளை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 30ஆம் தேதி மகாத்மா காந்தி நினைவு தினத்தன்று தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தோல் பால்வினையியல் மற்றும் தொழுநோய்த்துறை சமூக மருத்துவத்துறை சார்பில் தொழுநோய் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை கல்லூரி முதல்வர் டாக்டர் ரேவதி பாலன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக ஸ்பர்ஸ் தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தொழுநோய் பற்றிய விழிப்புணர்வு கைப்பிரதியை கல்லூரி முதல்வர் வெளியிட உதவி முதல்வர் டாக்டர் சுரேஷ் துரை, மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பாலசுப்ரமணியன் மற்றும் துணை மருத்துவ கண்காணிப்பாளரும் பொது மருத்துவ சிகிச்சை பிரிவு துறை தலைவருமான டாக்டர் முகமது ரஃபி பெற்றுக் கொண்டார். பேரணியில் கலந்து கொண்ட செவிலியர் பயிற்சி மாணவியர் மற்றும் துணை செவிலியர் பயிற்சி மாணவிகள் தொழுநோய்க்கு எதிரான பதாதைகளை கையில் ஏந்தியும் விழிப்புணர்வு முழக்கங்களை முழங்கியும் சென்றனர். முன்னதாக மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை ஒட்டி தீண்டாமை எதிர்ப்பு உறுதிமொழி நிர்வாக அலுவலர் செந்தில் தலைமையில் எடுக்கப்பட்டது. பேரணியின் முடிவில் தோல் மருத்துவ சிகிச்சை பிரிவு துறை தலைவர் நிர்மலா தேவி இந்த ஆண்டின் கருப்பொருளான தொழுநோயை ஒழிப்போம், அதன் களங்கம் தவிர்த்து கௌரவம் காப்போம் என்ற தலைப்பின் கீழ் கருத்தரங்கை நடத்தினார். கருத்தரங்கில் 100க்கும் மேற்பட்ட செவிலியர் பயிற்சி மாணவிகள், மருத்துவ பயிற்சி மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த தொழுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மூளை நரம்பியல் பிரிவு துறை தலைவர் டாக்டர் சரவணன், சமூக மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் சுனிதா, செவிலியர் பயிற்சி பள்ளி முதல்வர் சுப்லட்சுமி, செவிலிய பயிற்றுநர்கள் பியூலா, செல்வன், ரெஜினா மற்றும் செவிலியர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவக் கல்லூரி பசுமை இயக்கம் சார்பில் டாக்டர் சுஜாதா ஆண்ட்ரூ தலைமையில் கல்லூரி முதல்வர் மரக்கன்றுகளை நட்டார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தோல் மருத்துவ சிகிச்சை பிரிவு முதுகலை மருத்துவ பயிற்சி மாணவ மாணவியர் சிறப்பாக செய்திருந்தனர். தொழுநோய் ஒரு சாபக்கேடு அல்ல. தொழுநோய் தொடுதல் மூலம் பரவாது. தொழுநோய் தொடுதல் மூலம் பரவாது. ஆரம்பகால சிகிச்சை அங்க ஊனத்தை தவிர்க்கும். ஒழிப்போம் ஒழிப்போம் தொழுநோயை ஒழிப்போம். தொழுநோயை களங்கம் தவிர்த்து கௌரவம் காப்போம்.